Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Aachi Badam Drink. Aachi Badam Drink. One vaangana one free. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. மகளிர் மேடைன்னு ஒன்று உருவாக்கணும். சிறைக்கு போய் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு பிறகு என்னோட பேர் எல்லா இடத்துலையும் சொல்லப்படும். முக்கியமான நீங்கள் விஷயமா சங்கடப்படுற விஷயமா பார்க்குறது என்னன்னா, பெண்ணுங்கிறதுனால கேரக்டர் அசாசினேஷன் எல்லா இடமும் வைக்கப்படும். அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து பேசுறது, மேக்கப்பை பார்த்து பேசுறது, அவங்கள ஒரு விதத்தில் கமெண்ட் பண்ணுறது. ஆமாம், நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. பவுடர் பங்கஜம், பவுடர் மாமிலாம் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அதிகாரம் சில விஷயத்த செய்யுது. ஆனால் அதிகாரத்தை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் இது திலகமாமாவுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு காய் நகர்வு. நினைச்சிருந்தா அவங்க வெளியே விட்டுருக்கலாம். அவங்க யோசிச்சது ஒரு முறை இவங்க சிறைக்கு போயிட்டா இனிமேல் இவங்க குடும்பத்தில் அரசியலுக்கு விட மாட்டாங்க. வெயில் வாங்க முடியாத அளவுக்கு யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு போய் இவங்க மண்டையை இந்த திலகமாமா உடைச்சாங்கன்னு அவங்க ஏன் கேஸ் பண்ணி அப்படி நடக்கவே இல்லை. இந்த கூட்டத்தில் ஐயாவை சந்திக்கிறோம். சந்திச்சுட்டு எல்லாம் பணியாற்றுறதுக்கு விருப்பமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு வரோம். ஒரு 10 நாளில் எனக்கு இந்த பொறுப்பு போட்டு கடிதம் வருது. மாநில துணைத் தலைவர் மற்றும் இந்த தென் மாவட்ட மகளிர் அணி தலைவராக பொறுப்பு போடுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பெண்களை ஒருங்கிணைக்கிற பணியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாடுங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க. நமக்கு இந்த வெள்ளந்திங்க கூலியாக வேணும் அப்படிங்கிற இடத்துல நான் உள்ளே இறங்கிட்டோம். நல்ல நான் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் மெல்ல முதல் அப்சர்வராக போக ஆரம்பித்தேன். ஏன்னா அரசியல் நம்மளுக்கு புதுசு, என்ன நடக்குது, என்ன பொறுப்பாளர்கள் யார், என்ன பொறுப்பில் இருக்காங்க, என்ன அவங்களுக்கான அதிகாரம் என்ன, அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவதானிக்க தொடங்குற போது தான் பெண்களை மேடை ஏற்றணும் அப்படின்னு ஒரு திட்டமிடுறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் பெண்கள் உழைக்கிறாங்க, கட்சிக்கான நிறைய மகளிரை கூட்டு வராங்க. ஆனால் அந்த கூட்டு வர்ற மகளிருக்கான இடம் மேடையில் இருக்காது. அப்போது நான் கொஞ்சம் தேர்வு பண்ணுறேன். யாரெல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, யாரெல்லாம் கூப்பிட்டா எல்லா இடத்துக்கும் வரக்கூடியவங்க அப்படின்னு ஒரு 14 பெண்களை தேர்ந்தெடுக்கிறேன். தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்களுக்கான மகளிர் மேடைன்னு ஒன்று உருவாக்குறோம். மகளிர் மேடை இதெல்லாம் நான் சிறைக்கு போய் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு பிறகு என்னோட பேர் எல்லா இடத்துலையும் சொல்லப்படும். இந்த மகளிர் மேடை அதுக்கப்புறம் தான் உருவாகுது. முதல் கூட்டம் மதுரையில் வச்சு தான் போடுறோம். முக்கியமான பெண் ஆளுமையாக இருக்கிற மகளிர்களை எல்லாம் வச்சு எல்லாரும் நல்லா உற்சாகமாக இருக்கிறாங்க. நீங்கள் பெண்களில் அரசியலில் என்ன சிக்கல்கள்னு ஆரம்பத்தில் கேட்க தொடங்குனீங்க. எனக்கு அங்கேருந்து தான் தொடங்குது. இது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க தொடங்கும் போதும் கூட எப்படியோ பெண்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ உனக்கு அது கொடுக்கலையா, இது பேச விடலையா, நீ பேசலையா, இன்விடேஷன்ல உன் பேர் வரலையா, இந்த குடைச்சல்கள் அவங்களையும் ஒரு இன்ஃபீரியட்டா ஃபீல் பண்ண வச்சிருது. நான் பெண்களை குறை சொல்ல மாட்டேன். அவங்க வர்றதே பெரிய விஷயம். குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வர்றாங்க. வர்ற பெண்களை வேற வேற மாதிரி வழி நடத்தப்படுறாங்க. அதில் ஒரு பெரிய சிக்கல் வருது. ஆனால் தொடர்ந்து மகளிர் மேடை 8 மேடைகள் நடத்தணும். 8 மேடைகளில் இவங்க எல்லாரையும் பிரதானமாக வச்சு அந்த மேடைகள் பேசப்பட்டுச்சு. அந்த மேடைகள்லாம் எப்படின்னா கிராமந்தோறும் போனோம். ஓகே, ஒரே நாள் 26 கிராமம் டிராவல் பண்ணியிருக்கோம். அப்பா அங்கங்கே மகளிர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு நமக்கான வாழ்க்கை ஏன் பின்தங்கி இருக்கு, நான் எனக்கு அரசியல் இல்லையா, இந்த கேள்வியை முன் வச்சு எல்லா இடமும் பேசணும். இன்னொன்று, அரசியல் பேசுறதா யாரும் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு சின்ன தொழிற்கல்வியை ஒரு இடத்துலையும் கொண்டு போகணும். சோப் செய்ய சொல்லி கொடுக்கறது, நகைகள் செய்ய சொல்லி கொடுக்கறது, த்ரெட் ஒர்க்கில் செய்ய கொடுக்குறது. இது ஒரு சின்ன கேம்ப் நடத்திட்டு அப்புறம் அவங்க வர்ற பெண்கள்கிட்ட பேச ஆரம்பித்தோம். அப்போது அவங்களுக்கும் இது ஒரு சின்ன கட்சி எங்களுக்கு என்ன செய்யுதுங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஆனால் கட்சி எவ்வளோ பெருசு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கட்சி ஒட்டு மொத்தமாக ஒரு பாலிசிஸை மேக் பண்ணும். அந்த ஒட்டு மொத்தம் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து செயல்படும். ஆனால் அதை தாண்டி உள்ளே இருக்கிற நிர்வாகி நாங்கள் இது மாதிரி கட்சிக்கானவர்களை அவங்களுக்கு தேவைகளை நிறைவு பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல போச்சு. கடைசியில் இந்த ஆண்கள் நிறைய பேரோட தலையீடு, அப்புறம் திடீர்னு நேற்று அந்த அம்மா இவ்வளோ பெரிய பேர் வாங்குதுன்னு. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு மகளிர் மேடை நடத்திட்டு வந்த பிறகு இன்னொரு கட்சி அதே பேட்டர்னில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஓ, அதே மகளிர். ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. கடைசியில் ஒரு நாங்கள் இந்த ஜுவல் மேக்கிங் வைக்கிறோம்னா அவங்க அந்த ஜுவல்ஸை வாங்கிட்டு எல்லா பெண்களையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நிகழ்ச்சி தான் முடிச்சுட்டு போவாங்க.
நடந்ததா காட்டிடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போனோம். பெண்கள் வந்து மேடை ஏறுறதுக்கான அவங்களுக்கு பேச தெரியல, அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற போது அந்த நிர்வாகத்தை வந்து நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த ஆண்களுக்கு அவங்க பக்கம் காமிக்கிறதே கிடையாது. அந்த பக்கத்தை சொல்றதே கிடையாது. அப்ப நாங்க ஒவ்வொரு இதுலயும் வந்து கட்சி என்ன கட்டமைப்புல இருக்குன்னு பெண்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். சொல்லி கொடுத்துட்டு வெறும் கூட்டம் சேர்க்கறதுக்கும் கொடி தூக்கிட்டு வர்றதுக்கும் இல்லை. ஐயா இதை ரொம்ப அடுத்தடுத்து சொல்லுவார். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் தான் கூட்டு வரணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க கட்சியினர். ஆனா பெண்கள் மட்டும் வந்துட்டு அது எவ்வளவு பெரிய இயக்கமா மாறும். அவங்ககிட்ட இருக்கிற திறமையை இன்னும் நம்ம மேடை ஏற்ற மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏத்துங்க திலகபாமா அப்படின்னு ரொம்ப உற்சாகம். ஒரு கட்சிக்குள்ள வந்தாச்சு, உங்களுடைய திறமையை பார்த்தும் எழுத்தாளர் இலக்கியவாதி எல்லாம் பார்த்து உங்களுக்கான ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, மகளிரை கட்டமைன்றாங்க. நீங்களும் அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறீங்க. அதுக்கான அவங்களுக்கு வெறும் மகளிருக்கான ஒரு மாநாடு ஒரு பேச்சரங்கமா மட்டும் இது இருந்துடக்கூடாது, அரசியலை தாண்டி அவங்களுக்கான ஒரு தொழிலையும் கொண்டு போகணும்னு சிறு தொழில்களையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா நீங்க இப்படி கற்றுக் கொடுக்கும்பொழுது வெளி கட்சிகளை தாண்டி உட்கட்சிக்குள்ளேயும் சில பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க. இப்போ வந்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, உடனே இவங்க தலை தூக்குறாங்க, தலையெடுக்க ஒரு பெண்ணா எப்படி அந்த அளவுக்கு அதுக்கு உடனே போயிட முடியும், நம்ம இத்தனை வருஷமா இருக்கோம், இவ்வளவு காலமா இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொண்டீங்களா? கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அது எந்த இடத்துலையும் நீங்க சாதாரண குடும்பத்திலிருந்து நீங்க எல்லா தளத்திலையும் இது மாதிரியான நீங்க வளர்ந்து வர ஆட்களை பார்த்து ஏற்கனவே என்னால் அந்த விஷயம் செய்ய முடியலன்னா அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வரும். நான் எனக்கு படிப்பிச்சிக்கப்பட்டது இல்லை இந்த சமூக அந்த காலம் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, நான் எங்களை இயலாமல் இருக்கிறவங்கள பார்த்து நாங்கள் அவங்கள பரிதாபப்படத்தான் பழகிருக்கோம். அவங்க பொறாமப்படுறாங்கன்னா ஏன் பொறாமப்படுறாங்கன்னு யோசிக்க பழகிருக்கிறோம். அதனால அதை கடந்து போகிறதுக்கும் இல்லை அவங்கள எந்த இடத்துல அணைச்சி மேலே இழுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான நீங்கள் விஷயமா சங்கடப்படுற விஷயமா பார்க்குறது என்னன்னா, பெண்ணுங்கிறதுனால கேரக்டர் அசாசினேஷன் எல்லா இடமும் வைக்கப்படும். நிச்சயமா பல நேரங்கள் இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் தான் உங்களுக்கு எதிரிகள். அதில் வந்து அங்கே பேசுறது ஏன் கட்சிக்காரனா யார் பேசுகிறாங்கன்னே தெரியாது. யார் வேணாலும் ஒரு பேரை வச்சு பின்னாடி ஒரு பாமகன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு எழுதலாம். இப்போ அந்த தளத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பு வந்தோடனே, இதை விட பொருளாளர் பொறுப்பு வந்தோடனே தான் ரொம்ப கோபங்கள் நிறைய பேருக்கு வந்தது. எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கான எதிர்ப்புகளையும் நாங்க உள்ளேயும் வெளியேயும் நீங்க சந்திக்க வேண்டியது இருந்தது. கண்டிப்பா. சமூக ஊடகங்களை பத்தி சொல்லியிருந்தீங்க. குறிப்பா ஒரு பெண் அரசியல்வாதி அப்படின்னாலே அவங்க ஒரு மேடையில பேசட்டும் இல்ல ஒரு தேர்தல்ல ஒரு களத்துல நிக்கட்டும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அவங்கள வந்து மனதளவுல குலைக்க வைக்கக்கூடிய விஷயமா அவங்க கேரக்டர் அசாசினேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா அரசியல் களத்துக்கு வந்தாச்சு அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து பேசுறது, மேக்கப்பை பார்த்து பேசுறது, அவங்கள ஒரு விதத்துல கமெண்ட் பண்றது, இதெல்லாம் எப்படி எதிர்கொண்டீங்க மேம்? ஆமா, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. பவுடர் பங்கஜம், பவுடர் மாமிலாம் பேர் வச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஆண் வர்றதை பத்தி நான் எந்த உடை ரீதியாவோ எதுவுமே நாங்க கேள்வி பண்ணி நீங்க கண்ணாடி பார்க்காம வந்துடுறீங்களா? எனக்கு நான் இந்த மேடையில நான் ஒரு தோற்றம் அளிக்கிறேன்னா நான் பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு பெரிய உற்சாகமாகவும் நான் ஆளுமையாகவும் தெரிஞ்சே ஆகணும். பார்க்குற ஒவ்வொருத்தரும் நான் சொல்றதை கேட்குறாங்களோ இல்லையோ நாங்க இது போல வரணுங்கிற எண்ணம் கொடுத்தே ஆகணும். நம்ம ஏன்னா நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கணும். நம்மளை பார்த்தா அவங்களுக்கு வந்து நம்ம இவங்க கூட இருக்கிறாங்கன்னு எண்ணம் கொடுக்கணும். இதுக்கான எல்லா விஷயங்களும் எங்களோட இருக்குது. தோற்றம் வந்து ஒரு கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறனால சீக்கிரமாக நம்ம அந்த இடத்த போகும்போது யாரோ வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ நீ இந்த முதல்ல உங்களை பார்க்க வச்சா தான் நாங்கள் பேசுகிறதையாவது கேட்குறீங்க. சில விஷயங்கள்லாம் தேவைப்பட்டது ஒரு காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து உண்மையில் நான் பெரிய எதுவும் இருந்தாலும் அதை அழகாக வச்சுக்கிறதுக்கும் அருமையாக வச்சுக்கிறதுக்கும் என்னால் முடியுங்கிறது தான். இந்த விமர்சனங்கள்லாம் வந்து அப்போ நீ உன்னால வந்து நான் பேசின விஷயத்தை குறித்து உனக்கு விமர்சனம் பண்ண முடியல, அது உனக்கு தெரியல அப்படின்னு நான் அடுத்ததுக்கு கடந்து போயிடுவேன். ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அரசியல்வாதியா என்கிட்ட சக்தி இல்ல, அதிகாரம் இல்ல, இருந்தாலும் களத்துல மக்களுக்கான குரலா நான் மக்கள் சேவை செய்யணும்னு வந்திருக்கேன், அதிகாரமே இல்லைனாலும் நான் அதை செஞ்சிருக்கேன், அதை செய்யறதுனால இந்த மாதிரியான எதிர்ப்புகளை எதிர்கொண்டிருக்கேங்கிற சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? ஆத்தூர் தொகுதியில நின்னலைங்க. எனக்கு வந்து காடுகளோட வளர்ந்ததுனால அங்க இருக்கிற பழங்குடியினர் அங்க வாழ்ற ஆட்களை பத்தி தெரியும். சரியான வீடு வசதிகள் கிடையாது, குடிக்க தண்ணீர் அவ்வளோ மழை பெய்யும். ஆனா நீ ஒரு குடிக்க தண்ணிக்கு நீ ஒரு இடத்துக்கு எங்கேயோ போய் தேடி அலையணும். இன்னொன்று முக்கியமாக மருத்துவ வசதி கிடையாது. சாதாரண தங்குற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மண் சோறில் வச்சுருப்பாங்க. அப்போது தேர்தலோட எல்லா இடங்களும் எங்கள் அப்பா இருந்த தோட்டத்தில் வந்து அப்பா எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருப்பாரு.
அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் இப்போ வீடு வீடாக நாங்கள் தேர்தலோட போகும்போது பல பேர் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் இவங்களுக்கான வீடுகள் பண்ணி கொடுத்துடணும்னு என்னுடைய முதல் யோசனையாக வச்சுருந்தேன். வாழ்விடம் மனுஷனுக்கு முக்கியம். தேர்தல் எனக்கு வாய்ப்பை கொடுக்கல, ஆனாலும் அதெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி கொளிச்சாமலையில் ஒரு 5 குடும்பங்களுக்கு, ஏன்னா அந்த அது இடம் இதெல்லாம் பிரச்சனை இல்லாத ஒரு வாய்ப்பு உருவாச்சு. ஒரு 5 வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஆத்தூர் தொகுதியில் தோற்ற பிறகும் அந்த தொகுதி மக்களுக்காக செஞ்சு. ஆமா, அது ஆனால் கட்டுறதுக்கு அப்படியே எங்க பேர் வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிறதுல வந்து அங்கேருந்து கொஞ்சம் மாற்று கட்சிகள்லாம் அதை செய்ய விடாமல் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதெல்லாம் நிகழ்ச்சி வீடு கட்டி திறப்பு விழா பண்ணி கட்சியினர் எல்லாரும் போய் வீடு திறந்து வச்சு அது பண்ணிட்டு வந்தோம். இப்பயும் அங்க அந்த குடும்பங்கள் இன்னும் தொடர்புல இருக்கிறாங்க. இப்போ அரசியலுக்குள்ள ஒரு பெண்ணா நீங்க இவ்வளவு நாட்கள் இருந்தது, அங்க வந்து ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சொன்னீங்க. இந்த கால தலைமுறையினர் அரசியல் அப்படின்னாலே வந்து அப்ப இருந்த அறிவு கூட அரசியலுக்கான உள்ள வரணுங்கிற எண்ணமோ அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையா எல்லாராலையும் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் குறிப்பா பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா காரணம் என்ன, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்கள் அரசியலுக்கு வர்றது இப்போ வந்து நீங்கள் இந்த நகர்மன்ற தேர்தல்கள் இந்த இதெல்லாம் தெரியும், ஊராட்சி அமைப்புகளில் நடந்த தேர்தல்கள் 50% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஆண்கள் தங்களுக்கு பதிலாகத்தான் அவங்கள நிறுத்துறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்குற எல்லாருக்கிட்டையும் முன்வைக்கிற ஒரே விஷயம், உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பில் நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றீங்க, வந்த பிறகாவது இதில் நீங்கள் என்ன செய்ய முடியும்னு யோசிங்க. அவங்க நீட்ட இடத்துல கையெழுத்து போடுறதுன்னு இல்லாமல் இது மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த இடம் தான் நம்ம போட்டி நோக்கி நகல வேண்டியது இருக்குது. நீ யோசித்து பாருங்களேன், எந்த இடத்துலையாவது எந்த அரசியல் திட்டங்களாவது ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இங்கே வேணுங்கிற திட்டங்களை செய்துறாங்களா? ஒரு ஒன்று எல்லா இடத்துலையும் மாநகராட்சினா பச்சை மஞ்சள் கலர் அடிக்கிறாங்க, இல்லை குப்பைகள் அள்ளுறதுல ஏகப்பட்ட ஊழல். சிவகாசி மாநகராட்சியிலேயே நாங்கள் பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் குப்பை இங்கே சேரலேன்னு சேர்ந்துருச்சு, குப்பையாக கிடக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கவுன்சிலருக்கு 10,000 ரூபா கவர் கொடுக்கப்படுது. இது ஒரு கவுன்சிலரே வெளிப்படையாக சொல்கிறாரு ஒரு பத்திரிக்கை பேட்டியில். கவர் வாங்கலைன்னா அப்புறம் அரசியல்வாதி இல்லைன்னு ஒழிச்சுட்டு சொல்லிடுறாங்க. இத்தனைக்கும் அவர் நிற்கிறாங்க, அவங்க மனைவி நிற்கிறாங்க கவுன்சிலர். இது எல்லா இடத்துலையும் பின்புலத்தில் நின்று இயக்கிற ஆண்கள் இருக்கிறத வந்து அரசியலுக்கு வர்ற பெண்கள் அனுமதிக்க கூடாது. உங்களுக்கான சுய அறிவோ நம்ம இந்த அரசியலமைப்பை தெரிஞ்சுக்கிற உதவியும் நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். ஒன்றும் இல்லை, பெண் தன் இயல்பில் செயல்பட்டாலே சரியாக வந்து சேர்ந்துருவா. கண்ணு பார்த்தா கை செய்கிறது தானே, தன் இயல்பில் செயல்படணும். ஆனால் இங்கே அரசியல் வந்து தன் இயல்பில் செயல்படுத்துறதா இல்லை. எனக்கு உண்மையிலேயே பாமகவில் எனக்கு அதில் கிடைத்த வாய்ப்பு என்னென்னா, எல்லா விஷயமுமே நான் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தருவை மீனவர்கள் 22 பேரை இலங்கை பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எம்பசி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு தலைவர்கிட்ட நான் சொன்னேன், சரின்னு சொன்னாங்க. நம்ம தண்ணீர் இப்போ பேசுறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பும், சரியான விஷயத்த இது சரியானது அது அவங்களுக்கு நாமளும் ஊடுருப்போம்னு நினைக்கிற தலைமையும் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். அப்படிதான் நான் பார்க்குறேன். இலங்கை மீனவர்களுக்காக இலங்கை போய் அங்கே இருக்கிற சிறையில் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அங்கே இருக்க ஜனாதிபதியை சந்திச்சிடலாம்னு நான் ரொம்ப முயற்சி எடுத்தேன். ஆனால் அவங்க இது இருநாட்டு விஷயமா பார்க்குறது. இன்னொன்று நாங்கள் அங்கே போய் இன்னொன்று செஞ்ச விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற அரசுகள் தமிழக மீனவர்களையும் இலங்கை மீனவர்களையும் சண்டை மூட்டியே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை தமிழக மீனவர்கள் வந்து ஓம் மீனை கொள்ளையடிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இல்லை, அவனும் கஷ்டப்படுறான் இவனும் கஷ்டப்படுறான், 2 பேருக்கு இணக்கமான புரிதலை கொண்டு வந்துட்டாலே இவங்க அரசியல் சித்து விளையாட்டெலாம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கான சில முகாந்தரங்களை நான் நகட்டி வச்சுட்டு வந்தேன். அது பார்ப்போம், காலங்கள் பதில் சொல்லும். ஸோ பெண்கள் வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்க உள்வுணர்வுகளையும் மக்களுக்கு இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கண்ணோட்டத்துல சரி செய்யக்கூடிய ஒரு இடமா அரசியல் அப்படிங்கிறது. ஆமாங்க, இந்த நீங்க பல்கலைக்கழகங்களை பெண்களை பாலியல் ரீதியா பயன்படுத்துறதுன்னு ஆரம்பிச்சிச்சு பாருங்களா நிர்மலா தேவி அவங்களுடைய வழக்கு. அது வந்து அது நடந்தப்போ அந்த பிரச்சனை அப்போதான் லேசா கசிய தொடங்குது. நான் சென்னையில் இருக்கிறேன், ஐயா கூப்பிட்டு உடனடியாக அருப்புக்கோட்டையில் நீங்கள் போய் உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் சென்னையிலேருந்து அப்படியே ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்து இரவு 8 மணிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த விஷயங்கள் பூரா எழுதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் தான் அங்கே நடந்தது கைது நடவடிக்கை பூரா. பாமக தான் முதல் கடிபுள்ள வச்சு. அப்போ அதுக்கப்புறம் பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று பெரிய அளவில் நடத்தணும். அப்போ ஒரு பெண்ணா பெண்களுக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கான ஒரு தளமாவும் அரசியல் அப்படிங்கிறது இருப்பாங்க. கண்டிப்பா இந்த பெண்களுடைய குரல் எங்க ஒலிக்குது? இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயங்களை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாமக தானே ஆர்ப்பாட்டத்துல இருந்து அவ்வளவையும் ஆர்ப்பாட்டமே நடத்த விடாம 2000 பெண்கள் கூடுனதை அப்படியே கலைச்சு விட்டு ஒரே ஒருத்தரை தான் நாங்க அரெஸ்ட் பண்றோங்கிற மாதிரில அன்னைக்கு கொண்டு போனாங்க. பெண்ணா ஒரு அரசியல்ல உங்களுக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் சரிப்பா, எனக்கு பெண் ஆளுமை அப்படிங்கிற வகையில உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கடந்த காலத்துல இப்போ யார சொல்லுவீங்க? நம்மகிட்ட இல்லாம இருக்கிற ஜெயலலிதாவை வந்து நாங்க எப்படியுமே மறக்கவே முடியாது. அவங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி எத்தனை கழுகுகள் வட்டமிட்டது. அவங்க நீங்கள் வந்து எதிர்கட்சியெலாம் விடுங்க, அவங்கள சுற்றி எத்தனை பேர் காலை வாரதுக்கு தயாராக இருந்தாங்கங்கிறனால அவங்க அவ்வளோ ஸ்திரமாக நின்னாங்கங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க இறப்பின் போது நான் நினச்ச ஒரே ஒரு விஷயம் வார்த்தை தான், இப்போயாவது அந்த அம்மா நிம்மதியாக தூங்கட்டும். சத்தியமாக ஒரு நாளும் ஒரு பொண்ணு அந்த பொசிஷனில் இருந்து நிம்மதியாக தூங்கி இருக்கவே முடியாது. அப்போ வந்து அவங்கள பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிறதுல வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் எங்களுக்கு வந்து எழுத்தாளராக இருந்த காலத்தில், அவங்க கல்லூரி பேராசிரியராக இருந்த காலத்துலேருந்து எங்களுக்கு நல்ல பழக்கம். இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணியை வந்து நாங்கள் சாதாரணமாக எல்லாரும் பசுமை தாயத்தோட தலைவராக மட்டும் தான் தெரியும். நான் வந்து என்னோட புத்தக விமர்சன கூட்டத்துக்கு ஒரு நாவலுக்கு வந்து அவங்கள பேச கூப்பிட்டுருந்தேன் தருகாவனத்துக்கு. நாவலை பற்றி அப்படி வந்து ஒரு இலக்கியவாதியெல்லாம் பேச ஒரு இயல்பாக இந்த நாவலில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு பெண்ணோட பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பேசினாங்க. அப்போது அப்படி எல்லாருக்குள்ளேயும் நிறைய ஆளுமைகள் பொதிந்து கிடக்கு. சில நேரங்கள் நாங்கள் வீட்டுக்காக கணவருக்காக அரசியலுக்காக இப்படியெல்லாம் அப்பப்போ சில படுதாக்களை எல்லாம் வச்சிட்ருக்குறோம். சில நேரங்களில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம நிற்க வேண்டிய சூழலும் வருது. அந்த நேரம் வந்து எந்தவித கண்கூசலும் இல்லாமல் நம்ம துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அப்படி வந்து உண்மையில் வந்து கட்சி பொறுப்புங்கிறது வந்து பெரிய வார்த்தையாக இருக்கும். என்னென்னா கடலூரில் ஒரு பெண்ணு வந்து என் கணவரை வந்து செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து என்னால் கல்லூரில் இருக்கிற எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி பொருளாளர் பேசுகிறேன், உடனடியாக இந்த போஸ்ட்மார்ட்டத்தை கொஞ்சம் துரிதப்படுத்துங்க, இதுக்கு வேறு காரணம் இருக்குதுன்னு கேட்க முடியுது அப்படின்னா அது வந்து கட்சி பொறுப்பு வந்து அதுக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ நம்ம இங்கேருந்து இது எங்கே வேணாலும் குரல் கொடுக்க முடியுது. அப்போ அதிகாரம் சில விஷயத்த செய்யுது, ஆனால் அதிகாரத்தை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கட்சி பொறுப்புங்கிறத தாண்டி மக்கள் அதிகாரத்தோட ஒரு வாய்ப்பு கிடைச்சால் அரசியலில் ஒரு பெரிய தடம் பதிக்க முடியும்னு நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். உங்களுடைய அரசியல் பயணத்துல முக்கியமா எல்லாராலையும் நோட் பண்ணப்பட்ட பேசப்பட்ட ஒரு விஷயம்னா டாஸ்மாக் எதிர்த்து நீங்க போராடி 14 நாட்கள் சிறைவாசம் அனுபவிச்சது. அதுவும் நீங்க பாமகல இணைந்து ரொம்ப சமீப நாட்களுக்குள்ளேயே நடந்த ஒரு சம்பவம்ங்கிறது. அது அந்த எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ஒரு வீரியத்தை ஏற்படுத்துச்சு, எப்படி தாக்கம் அந்த சிறை வாழ்க்கைங்கிறது எப்படி இருந்தது? இப்போ வட மாநிலத்தில் எங்கேயாவது இது மாதிரி ஒன்று ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா பாமகவோடது அப்படின்னு போயிடுவாங்க. தென்பகுதியில் எல்லாரும் யாரை கட்டாலும் திருச்சிக்கு அப்புறம் பாமக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அந்த வழக்குக்கு வந்து ஒரு தீர்ப்பு வருது. பாமக கூட தொடுத்த வழக்கு, நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாதுன்னு. உடனே வந்து அந்த தீர்ப்பு வந்த உடனே நான் வந்து ஒரு வால் போஸ்ட் அடித்து எல்லா இடமும் ஓட்டுறேன், நெடுஞ்சாலைகளில் கடை இருக்கக்கூடாது, எந்த இடத்துல அப்படி இருக்குதோ அதெல்லாம் வந்து மக்கள் போவாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து அது முறியடிப்போம் அப்படின்னு. உண்மையில் அது அந்த வால் போஸ்ட்டுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு பெரிய பேராதரவு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ஒரு நாள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நெடுஞ்சாலையில் இருக்கிற கடையெல்லாம் கொண்டு ஏரியாக்குள்ளே வச்சாங்க, வீடுகளுக்கு மத்தியில் வச்சாங்க. ஒரு ஆள் வீடை காலி பண்ணி வச்சு கடையை தொடங்கினாங்க. அப்போது ஒரு நாள் 12 மணிக்கெல்லாம் எனக்கு கூப்பிட்றாங்க, எங்கள் பகுதியில் நாளையிலேருந்து கடை தொடங்க போகிறாங்க, உடனடியாக வாங்க, எங்கள் வந்து உறங்கிட்டா எங்களுக்கு பிரச்சனைங்க அப்படின்னு. நான் வந்து முதல்ல நம்பவே இல்லை. ஆனால் போனால் 200 பெண்கள் உட்காந்துருக்குறாங்க, கடை இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் உட்காந்து அவங்களோட போலீஸோட பேசி சண்டை அடித்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தா வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. எல்லார்ட்டையும் ஆதார் கார்டோட கையெழுத்து வாங்கி அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு வந்தோம். இது மாதிரி ஒரு 6-7 கடைகளும் மூடணும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள. இது ஒரு 8வது கடை. இதுக்கு ஆனால் வழக்கு தொடுத்துருக்கோம், ரிட் போட்டு திறக்கக்கூடாது, பொதுமக்கள் இருக்கிற இடம், இங்கிட்டு கோயில் இருக்குது, பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது, இங்கே இப்போ இந்த இடத்துல கடை தரக்கூடாது. ஆனால் வந்து அவங்க திறக்கிறதுக்கு தயாராகி ஆள் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து பெண்கள் எல்லாம் இது திறந்துடக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு தொலைபேசி வருது, இவங்கக்கா நாங்கள் திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், திறக்க போகிறாங்க. ஆனால் கிளம்பி போகிறதுக்குள்ளே அந்த பெண்களை வந்து ஏக வசனத்தில் பேசுகிறாங்க.
அந்த கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வசனம் அப்படி, அதாவது பெண் வந்து கெட்ட வார்த்தை பேசுனா ஓடி போயிடுவா அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. எனக்கு வந்து பெரிய கோவம் என்னன்னா, பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை எங்களுக்காக நிற்கலை. அது அரசாங்க சொத்தான டாஸ்மாக் கடையை பாதுகாத்துட்டு நின்றுச்சு. அப்போ நாங்கள் உங்களுக்கான ஆள் இல்லை, நாங்கள் எங்களையே பாதுகாத்துக்கிறோம். இந்த கடை விழுத்தாத்தானே நீங்கள் திறப்பீங்க அப்படின்னு சொல்லி கடையோட பூட்டை உடைத்தா அந்த அன்னைக்கு வந்து ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கோபத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாங்க. அந்த கோபம் வந்து பெரிய இதாக மாறிச்சு. அன்னைக்கு இரவு வந்து எல்லாரும் கைது செய்யப்பட்டோம். 14 நாட்கள் எங்களுக்கு சிறைவாசத்தை தந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இது திலகமாமாவுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு காய் நகர்வு. இவங்களை இப்போ நினச்சிருந்தா அவங்க வெளியே விட்டுருக்கலாம். அவங்க யோசிச்சது வந்து ஒரு முறை இவங்க சிறைக்கு போயிட்டா இனிமேல் இவங்க குடும்பத்தில் அரசியலுக்கு விடமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஓகே, அதனாலதான், ஏன்னா இது வெறும் அரெஸ்ட். ஓகே, நீங்கள் வந்து கடையை உடைச்சா உங்களுக்கு அரெஸ்ட் தான், 15 நாள் ரிமாண்ட் தான். ஆனால் ஏன் வந்து பெயில் வாங்க முடியாத அளவுக்கு யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு போய் இவங்க மண்டையை இந்த திலகமாமா உடைச்சாங்கன்னு அவங்க ஏன் கேஸ் பதிவு பண்ணல? அப்படி ஒரு சம்பவமே நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த நடந்தது பூரா அன்னைக்கு வீடியோ எல்லா செய்தி சேனல்லையும் வந்துச்சு. கல் எறிஞ்சதாவோ யாரு மண்டையும் உடைச்சதாவோ ஒரு வீடியோ சாட்சி காமிக்கட்டுமே இல்லையே. பொய் சாட்சி கிரியேட். அது 4 நாள் கழிச்சு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகலை, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட்னு சொல்லி எங்களோட பெயில இன்னும் தள்ளி போடுறாங்க. ஜாமீன் எங்களுக்கு கொடுக்கல. அந்த வாரமே எங்களுக்கு 4 நாள்ல கொடுத்துக்கப்பட வேண்டிய ஜாமீன் நீட்டிக்கப்படுது. மண்டையை உடைச்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. காயம்பட்ட நபர் வந்து மருத்துவமனையில் இருக்கிற வரைக்கும் ஜாமீன் கிடைக்காது. அப்போ எங்களை அப்படி ஒரு பொய் செய்துவ. அப்ப அது ஏன் உருவாச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அது வந்து நீ அரசியலுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கானது. ஆனா அந்த அவங்க செஞ்ச அந்த விஷயம்தான் எனக்கு பெரிய படிக்கட்டா மாறிச்சு. ஐயா ஒவ்வொரு மேடையிலையும் சிறைக்கு சென்று வந்த திலகமாமான்னு பேச ஆரம்பிச்சது பெரிய வரவேற்பு. எந்த இடத்துல வந்து இதை பண்ணனா அவங்க அரசியலை விட்டே போயிருவாங்க, குடும்பத்தோட வைக்க மாட்டாங்கன்னு சொல்றது தலைகீழ மாறி உங்களுக்கு இதாதான். உண்மையில எல்லாருமே பயந்தாங்க. என் கணவரே அன்னைக்கு இரவு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கூட்டு போறாங்க. மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு என்னம்மா நடந்துன்னு. அவர் சொல்றாரு, மேஜிஸ்ட்ரேட் நானே இந்த கடையை தாண்டி தான் போறேன் எனக்கு. அப்ப நான் சொல்றேன், நீங்க அங்க உட்காராதீங்க சார், இங்க உட்காருங்க, எங்க பக்கம் வாங்க, நானும் உங்களுக்கு சேர்ந்துதான் இந்த கல்லறிஞ்சிருக்கிறேன் அப்படி சொல்லும்போது என் கணவர்லாம் அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிடுவாங்களாம், ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு எல்லாம் கண்கலங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. எதிர்பார்க்கல யாரும், அப்படி ஒரு சூழ்நிலை யாரும் எதிர்பார்க்கல. ரிமாண்ட் ஆகி அங்கேருந்து அது மாதிரி அந்த வந்த குழுவில் வந்து ரொம்ப பச்சை குழந்தைய வச்சிருந்தவங்களா இருந்தாங்க. ஆமாம், எல்லாருமே கோவத்துல வந்திருந்தாங்க. அதுல நான் கொஞ்சம் பேரெல்லாம் நீ வீட்டுக்கு போன அனுப்பிச்சிட்டேன். சத்தம் இல்லாம போலீஸை தெரியாம அனுப்பிச்சிட்டோம். கொஞ்சம் பேரால வேற போக முடியல. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர்லாம் ஏதோ கூட்டமா சண்டை நடக்குதுன்னு வேடிக்கை வந்த விட்டவங்களாம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்போ தண்டனைகள் வந்து என்ன நடக்குதுலாம் வரல, மொத்தமா அது பண்ணிட்டாங்க. அது அப்படிதான் அது போகுது. அந்த அரெஸ்ட் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. அரசியல்ல மட்டும் இல்லை, என்னுடைய எழுத்துக்கும் சம்பந்தமான ஒரு நூல் வந்திருக்கு. இப்போ ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கிறேன் கூடிய விரைவில். சிறைவாசம் சம்பந்தமான ஒரு நாவலும் எழுதிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் கைதிகள், குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே இருக்கப்பட்டவங்க. ஆனா நீங்க உட்காந்து பேசுனீங்கன்னா குற்றவாளிகள் பூரா வெளியே இருக்கிறாங்க, பாதிப்பட்ட பெண்கள் பூரா உள்ள இருக்கிறாங்க. கண்டிப்பா மேம், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் எங்க தொடங்குச்சு, உங்களுடைய இளமை பருவம் தொடங்கி அதுக்கப்புறமா எழுத்தாளர், அப்புறம் அரசியல் வருகை எப்படி இருந்தது, அரசியல்ல நீங்க எதிர்கொண்ட எதிர்ப்புகள் அதெல்லாம் தாண்டி எப்படி வந்தீங்க, தடைகளை உழைச்சு வருங்கால பெண்கள் எப்படி அரசியலுக்கு வரணும், அரசியலை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் உங்களோட நேரம் பகிர்ந்து என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. காரணம்னா பெண்கள் சந்திக்கிற விஷயங்கள் அவ்வளவு அதிகமா இருக்கு. இருந்தாலும் இன்னொன்று இதெல்லாம் சாதாரண விஷயம் தானேன்னு கடந்து போயிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இல்லை, திலகமாமா சந்தித்திருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு நம்பி நீங்கள் வந்து எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுருக்கிறீங்க, கொண்டு போய் சேர்க்க போறீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். நன்றி. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.